அப்படின்னு பதாகையில் போடுறாங்க, விளம்பரங்களில் போடுறாங்க. அமைப்பு செய்து பணம் வாங்கி கொண்டு அப்படியான செயல்பாடுகளை சேலம் மாவட்டம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சொல்லி குழிகளை புதைச்சு முடிச்சுட்டு தான் வேலையை முடிப்பாரு இளங்கோவன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. 10 லட்சம் ரூபாய் சேலம் இளங்கோவன்கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. சரி, கொறடா மனோகரனாவது KN வரலாற்றுல எழுதி வைத்துக் கொள்கிற ஒன்று. அது என்னைக்கா இருந்தாலும் உடனே எந்தவித நன்மையும் செய்யாத ஒருவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்ற யானை வாய்க்குள்ள போன கரும்பு திரும்பி வருமா? சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த தர்மம் பார்த்து செய்வாங்க, தகுதி பார்த்து செய்வாங்க. இன்னைக்கு அவர்களெல்லாம் சொக்கமையார் சசிகலா அவசம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய் சேரும் என்பது மாற்றுக்கிறதே கிடையாது. செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில இந்த பேரணியோ அவங்களுடைய உறவினர்களோ ரத்த சொந்தங்களோ ஏதோ ஒன்று செய்வாங்க. லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரோம். இருபெரும் திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா அது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரோம். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாஃபியா கும்பல் என்று முன்னாடி யாரை சொன்னாங்க? அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களைத்தான் சொன்னார்கள். ஆனால் இவர்களெல்லாம் தங்கங்க இப்ப இருக்கக்கூடிய இளங்கோவனை தகரமா நினைக்கிற லெவலுக்கு இருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் இளங்கோவன். அவருடைய பெயரை குறிப்பிட்டு திருச்சி மாவட்டத்தில் சுவர் விளம்பரங்கள் செய்கிற பொழுது திருச்சி சேலம் மாவட்ட செயலாளர் அப்படின்னு பதாகையில் போடுறாங்க, விளம்பரங்களில் போடுறாங்க. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய பொழுது அப்படி வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருச்சி மாவட்டத்திற்குள்ள ஆக்கிரமிப்பு செய்து பணம் வாங்கி கொண்டு அப்படியான செயல்பாடுகளை சேலம் மாவட்டத்திலிருந்து யாராவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய காலகட்டத்தில் அப்படி நடந்துச்சான்னா வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனா சேலம் இளங்கோவனால் தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சொல்லிட்டு வந்தோம். இப்ப அது உண்மை வெளிச்சத்திற்கு வெளிவந்து விட்டது. இப்ப நீங்க ஒரு 5 லட்சம் இப்போ லால்குடியில இருந்தோ மண்ணச்சநல்லூர்ல இருந்து யாராவது ஒரு 5 லட்சம் ரூபா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாணவர் அணியோ இளைஞர் அணியோ எந்த ஒரு பதவி வேண்டுமானாலும் 5 லட்சம் பணம் கொடுத்தா கிடைக்கும்ங்கிற லெவல்ல இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை 1000 அடி குழி தோண்டி சவக்குழிகளை புதைச்சு முடிச்சுட்டு தான் வேலையை முடிப்பாரு இளங்கோவன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்றேன். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். மண்ணச்சநல்லூர்ல இருந்து திருச்சி மாநகரத்துல இருந்து புறநகர்ல இருந்து எல்லா பகுதியில் உள்ளவங்களும் எந்தெந்த வகையில் இளங்கோவன்கிட்ட பணம் கொடுத்தாங்க, பொம்பளை விஷயம் முத கொண்டு சில விஷயங்களே நம்ம சொன்னோம். சரி, இப்போ திருவரங்கம் ஸ்ரீதர் 15 லட்சம் ரூபா இளங்கோவன்கிட்ட கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல மணப்பாறையில் டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கு 15 லட்சம் கொடுத்து அங்கே சீட்டு காண்டி முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பதவியும். அதே போல கொறடா மனோகரன் திருவரங்கம் அல்லது கிழக்கு தொகுதியில் சீட்டு வேணும் அப்படிங்கிறதுனாலையும் பதவிக்காக வேண்டியும் 25 40 லட்சம் வரலையும் சேலம் இளங்கோவன்கிட்ட பணம் கொடுத்ததா தகவல். மருதராஜா மண்ணச்சநல்லூர் அல்லது லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டு 10 லட்சம் ரூபாய் சேலம் இளங்கோவன்கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. சரி, கொறடா மனோகரனாவது KN நேருவை எதிர்த்து 2016 போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர், மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் அவங்களுக்குள்ள ஒத்துழைஞ்சு போயிட்டாங்க, போகலைங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு மாவட்ட செயலாளராக அதிகாரம் படைத்த பதவியில் இருந்த மனோகரன் அவர்கள் KN நேருவை எதிர்த்து போட்டியிட்டார் அப்படிங்கிறது வரலாற்றில் எழுதி வைத்துக் கொள்கிற ஒன்று. அது என்னைக்கா இருந்தாலும் நேருவை எதிர்த்து போட்டியிட்ட மனோகரன் அப்படின்னு வரும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சீனிவாசன் நேருன்னு பேர் சொல்ல மாட்டார். திருச்சி கிழக்கு மேற்கு தொகுதி 2 சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கக்கூடிய கமிஷன் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே சீனிவாசனுக்கு பணம் போகுது. வருகிற பொறுப்பாளர்கள்ட்ட எல்லாத்தையுமே 5 லட்சம் 10 லட்சம்னு பெண்கள்கிட்டையும் பணம் வாங்கிக்கிறது பலான விஷயங்களும் நடக்குது. சரி, மருதராஜா மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அல்லது லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்கிறாருக்கும் போது தான் நமக்கு சிரிப்பாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பெரம்பலூர் எம்பியா இருக்கும்போது நான் தான் செய்தி போட்டேன். பெரம்பலூர் MP மருதராஜாவை காணவில்லைன்னு லகரம் பத்திரிகையில நான் தான் செய்தி போட்டு மண்ணச்சநல்லூர் லால்குடி திருச்சிக்குள்ள ஆள்போர் அடிச்சு ஓட்டினேன். எந்தவித நன்மையும் செய்யாத ஒருவர்
பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற MP மருதராஜா அவர்கள் எந்த வகையிலாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த மருதராஜா அவர்கள் எந்த வகையிலாவது நன்மை செஞ்சாரானா கிடையாது. ஆனால் இப்போ மீண்டும் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போறாராம். அதுக்கு வாய்ப்பு கேட்டு 10 லட்சம் சேலம் இளங்கோவன்ட்ட. அதாவது யானை வாய்க்குள்ள போன கரும்பு திரும்பி வருமா? சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் திரும்பி வராதும்பாங்க. அது போலதான் சேலம் இளங்கோவன் வாயில கரும்பு போனது மாதிரி 10 லட்ச ரூபா பணம் போனது திரும்பி போகாது. அந்த 10 லட்ச ரூபாய ஏழை எளிய மக்கள்கிட்ட அன்னதானம் போடுங்க, 4 பேத்துக்கு உதவி செய்யுங்க, ஒண்ணுமே செய்யுமா. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டாரு. யாரு? சிவபதியும் சரி, பரஞ்சோதியும் சரி, மருதராஜாவும் சரி. முத்திரைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு அதிகாரம் படைத்த பதவியில வரணுங்கிறதா நம்ம சொல்றோம். நம்ம ஒரு முக்குளத்தூர் சமுதாயமா இருந்தாலும் முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் அதிகாரம் படைத்த பதவியில திருச்சியில திமுக அதிமுக 2 கட்சியிலுமே வரலாம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவர்கள் எல்லோருமே KN நேருவுக்கு மறைமுகமாக வேலை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மருதராஜா மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலையும் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில், இன்னும் சொல்ல போனா 2 தொகுதியில் சீட்டு கிடைச்சாலும் நிப்பார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ராசாவுடைய பணம் விளையாடுது இவர்கிட்ட அப்படிங்கிறாங்க. சரி, அதை நம்ம அடுத்தடுத்த செய்தியில் பார்ப்போம். அடுத்து யோகநாதன் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் முசிறி தொகுதிக்கு வேணும்னு சொல்லி சேலம் இளங்கோவன்ட்ட 15 லட்சம் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. இப்போ நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில மன்னார்குடி கும்பலைத்தான் மாஃபியா கும்பல் என்று சொன்னார்கள். ஆனால் அதாவது ஒரு தர்மம் பார்த்து செய்வாங்க, தகுதி பார்த்து செய்வாங்க. இன்னைக்கு அவர்களெல்லாம் சொக்க தங்கம் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருந்தால் மிக வலிமையாக இந்த கட்சியை வழிநடத்துவார். ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். என்ன கையெடுத்து காசு செலவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க சொந்தக்காரவங்களாம் அம்மையார் சசிகலாவை கைவிட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனாலும் கூட 2026க்கு பிறகு அம்மையார் சசிகலா வசம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போய் சேரும் என்பது மாற்றுக்கிறதே கிடையாது. அதே போல சிவகுமார் லால்குடி தொகுதி வேணும்னு சொல்லி சேலம் இளங்கோவன்ட்ட 25 லட்சம் கொடுத்திருக்கார். இவர் சேலம் இளங்கோவன் யாருன்னா டெண்டர் எடுத்து வேலை செய்யறவர், திமுக கிட்ட மிக நெருக்கமா இருக்கக்கூடியவர். திருச்சி மாநகரத்தில் பெரும்பாலான வேலைகளை எடுத்து செய்து திமுகவினரோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களில் இவரும் ஒருவர். தின்னக்குளம் சிவகுமார் லால்குடி ஒன்றிய செயலர் 25 லட்சம் சேலம் இளங்கோவன்ட்ட கொடுத்திருக்கார். நீங்க இவ்வளவு 25 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு உங்க கோயில் குளத்துக்கு செய்யுங்க, உங்க கிராமத்துக்கு செய்யுங்க, புண்ணியமா இருக்கும். சேலம் இளங்கோவன்ட்ட கொடுக்குற பணம் ஒரு பைசா திரும்பி வராது. சரி, அடுத்து சீனிவாசன் மாவட்ட செயலர் பதவிக்கு 50 லட்ச ரூபா சேலம் இளங்கோவன்ட்ட கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. 10 பைசா சம்பாதிக்கலாம் பாரு. எப்படிங்க 50 லட்சம் உங்களுக்கு பணம் வந்துச்சு? டிடிவி தினகரன்ட்ட நீங்க பணம் எந்த அளவுக்கு MP தேர்தலில் நீங்க எடுத்தீங்க எடுக்கலன்னு 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. இல்லவே இல்லைன்னு என்னகிட்டே நீங்க தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கீங்க. மாற்று கருத்தே கிடையாது. 50 லட்சம் நீங்க கொடுத்துறீங்க. ஆனா 50 லட்சத்துக்கு பதிலாக பல கோடி ரூபாய் நீங்க வசூல் பண்ணிட்டீங்க. யாராட்ட வசூல் பண்ணீங்க? பிரபல தியேட்டர் உரிமையாளர் ஒருவரிடமும் இன்னும் பலரிடம் நீங்கள் பணம் நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க. பல பெண்களிடத்துல நீங்க பணம் வசூல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வீரியமான கட்சியில் இருக்கக்கூடிய தாங்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் விழ போய் KN நேருவிடம் அஞ்சி நடுங்கி பயந்து இந்த அதிமுக மாவட்ட சில பதவியில, மாணவர் அணியில, இளைஞர் அணியில பல்வேறு பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. திருவையாறு சூரிய பிரகாஷ் இளங்கோவனிடம் பணம் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இப்ராஹிம் இசாக் மாதம் பணம் கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. அதே போல இப்படி பல்வேறு சம்பவங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தொடர்ந்து நமக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக வீரியமாக இருக்க வேண்டிய கட்சி. ஏன் இப்படி ஒரு 1000 அடி குழி தோண்டி புதைக்கக்கூடிய லெவலுக்கு போனுச்சுன்னா, சேலம் இளங்கோவனை சேலம் மாவட்ட செயலராக மட்டும் அவரை செயல்பட விட்டுருக்கணும். அவரை நீங்க திருச்சிக்குள்ள அரசியல் பண்ணுங்க. திருச்சிக்குள்ள அரசியல் பண்றதுக்கு தான் தங்கமணி இருக்காரு. சரி, அதை விடுங்க. அதுக்கு முன்னாடி திருச்சி புறநகர் வடக்குல பரஞ்சோதி இருக்காரு, புறநகர் தெற்குல பாக்குமார் இருக்காரு, மாநகரத்துல சீனிவாசன் இருக்காரு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு என்னங்க வேண்டியிருக்கு? இவங்கெல்லாம் அரசியல் பண்ண மாட்டாங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் மாவட்ட செயலர் என்ற பதவி அதிகாரம் படைத்த பதவியாக இருந்தது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் பல்லு பிடுங்கிய பாம்பு போல, பீஸ் பிடுங்கிய மின்சார கம்பி போல, தொட்டா சாக்கடிக்குமா? அது போலதான். பல்லு பிடுங்கின பாம்பு நம்ம போய் எவ்வளவு சின்னாலும் கடிச்சா நமக்கு வசேருமா? அது போலதான் மாவட்ட செயலருக்கு அதிகாரம் படைத்த பதவியை
அதிகாரமற்ற பதவியாக மாற்றி 2 தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி, 3 தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி. ஏன் வேலுமணி மாவட்டத்தில் அது மாதிரி பண்றது, கோயம்புத்தூர்ல நாமக்கல்ல பண்றது, CV சண்முகம் இருக்காரு அவர் மாவட்டத்தில் பண்றது பண்ண முடியாது. ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அதல பாதாள கலைத்து சென்று அழித்து கொண்டிருக்கிறார் இளங்கோவன் அப்படிங்கிற செய்தியை ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்றோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பலரும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களிடத்தில் நெருக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மாவட்ட செயலாளர் தான் அதிகாரம் படைத்த பதவியில் இருப்பது போல இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல என்ன, திருச்சியில KN நேருவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய மாநகர பகுதியில் யாருமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அதற்கான வாய்ப்பு இருக்கு, அவங்க சீட்டு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிறந்த செயல்பாடு கொண்டவர், அவரையும் செயல்பட விடாமல் மன வருத்தம் ஏற்படும்படி சீனிவாசன் அவர்கள் பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில இந்த சேலம் இளங்கோவன் ஸ்ரீதர்ல இருந்து, மனோகர்ல இருந்து, மரதராஜால இருந்து, யோகநாத்ல இருந்து, சிவகுமார்ல இருந்து, சீனிவாசன்ல இருந்து, திருவையாறு சூரியபிரகாஷ்ல இருந்து, இப்ராஹிம் இசாக்ல இருந்து, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர், நான் இந்த கட்சிக்குள்ள இருக்கும் வரை அம்மையார் சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வத்தையோ யாரையும் இணைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தில் தன்னை எதிர்த்தவர்கள், தன்னை விமர்சனம் செய்தவர்கள் நேரடியாக வீட்டுக்கு சென்று, எப்படி நேரடியாகவே வீட்டுக்கு சென்று போய் பேசி அவர்களை இணைத்துக் கொண்டு அப்படி ஒரு பிரமாதமான கட்சியை நடத்தினார். தனக்கு பலம் சேர வேண்டும் என்று சொன்னால் ஒத்த ஓட்டுக்காரனா இருந்தாலும், அதாவது அன்வர் ராஜாவுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடல, அவர் மக்கள் செல்வாக்கு உள்ள பலம் படைத்தவர் என்பது மாற்றுக்கருத்தில். ஒத்த ஓட்டு மைத்ரேயன் அவர்களை கூட ஒரு ஓட்டு, அவரே கூட பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவார், திமுக ஓட்டு போடுவாராங்கிறது சந்தேகம் தான். அவரை கூட திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்துக் கொண்டது. பிராமணர்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல, ஆதரவாக இருப்போம் என்று டெல்லி மாஃபியா பிராமண அரசியலை தன் கைக்குள் கொண்டு வருவதற்கும் அங்க இருக்கக்கூடிய ரகசியங்களை கைப்பற்றுவதற்கும் ஒத்த ஓட்டு மைத்ரேயனை கூட உள்ள இழுத்துக்கிச்சு திமுக. இன்னும் சொல்ல போனா மைத்ரேயன் பாஜகவுக்கு தான் ஆதரவா பல தூதுகளை இங்கிருந்து சொல்ல போறாருங்கிறது ஒரு தகவல் இருக்கு. மைத்ரேயனை சேர்த்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்வர் ராஜா ஒரு பலம் பொருந்திய ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ளவர். சரி, இப்படி ஒரு ஓட்டு ஒத்த ஓட்டு அப்படி இருந்தாலும் கூட அவங்கள கட்சிக்குள்ள சேர்க்கணும்னு திமுக நினைக்குது. ஒத்த ஓட்டா இருந்தாலும் சரி, மக்கள் செல்வாக்கா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரமாக இணைந்தால்தான் அது ஒரு தோப்பாகும் என்பதை புரிந்து கொண்டு யாரெல்லாம் தன்னை விமர்சனம் செய்கிறாங்க அவங்களையும் கூப்பிட்டு வச்சு நமக்கு அமைச்சர் பதவி கொடுத்து, மாவட்ட செயலர் பதவி, அதிகாரம் படைத்த பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் தான் பெரம்பலூர்ல இருந்து எல்லா மாவட்டத்திற்கும் இவர் ஆள் வச்சு வாரிசு அரசியல் பண்ணலங்கிறாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர், மறைமுக துணை பொதுச்செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமியோட மகன். அதை கூட தாங்கிக்கலாங்க. ஒருத்தர் ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, எம்பியா இருக்காருன்னா அவங்களுடைய மகனோ, அவங்களுடைய பேரன்வழியோ, அவங்களுடைய உறவினர்களோ, ரத்த சொந்தங்களோ ஏதோ ஒன்று செய்வாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இருக்காங்கன்னா பினாமி சொத்துக்கள் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வைப்பாங்க, அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் சேலம் இளங்கோவனுக்கும் இந்த கட்சிக்கும், அதுவும் திருச்சிக்கும், பெரம்பலூருக்கும், நாமக்கல்லுக்கும், இந்த பக்கம் புதுக்கோட்டை, தஞ்சாவூரும் எல்லாம் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் அவர் இந்த கட்சியில இந்த அளவுக்கு இந்த கட்சியை அழித்து கொண்டு இருக்கிறார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே ஆட்சிக்கு வந்துடும், குச்சியை கூட பிடிக்க முடியாது, எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி நிலைமை தொடர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவினுடைய சங்கியாக நடந்து கொண்டால் கூட சரி, திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற லெவலில் அதிமுக மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமை வரும். ஆனா சேலம் இளங்கோவன் என்ற ஒற்றை நபரால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். இந்த சேலம் இளங்கோவனுக்கு அந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல் என்று சொல்லுகிறார்களே, அவங்க எவ்வளவோ சொக்கத்தங்க, அவங்க பரவாயில்லைங்கிற லெவலில் தான் இருக்காங்க. இந்த கட்சியை எப்படியெல்லாம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றை உருவாக்கி ஐயா MN நடராஜன் அவர்கள் உருவாக்கி 2016 எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார்னா அதுக்கு யார் காரணம்? MN நடராஜன் ஐயா அவர்கள் தான் காரணம். மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று உருவாக்கினார். அதுபோல திமுக ஓட்டுகளை பிரிப்பதற்காக ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க முடியுமா? வாய்ப்பில்லை. இவரே கூட்டணியை உருவாக்க முடியல. அதுவும் கூட்டணியில் அதிமுக இருக்குதா இல்லையா, யாரு தலைமை, பாஜகவா அதிமுகங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி
2024 ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எப்படி இருக்கு? இளங்கோவன் என்ற ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை கொண்டு அந்த பல்ல பிடுங்கிடணும். புரியுது உங்களுக்கு? அவர் மிகப்பெரிய விஷம். அந்த விஷத்திற்கு பால் வார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சியிலிருந்து, பெரம்பலூர்ல இருந்து, நாமக்கல்ல இருந்து, இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து எல்லா மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் 5 லட்சம் பணம் கொடுக்குறியா, 3 லட்சம் பணம் கொடுக்குறியா, உனக்கு பதவி. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி ஏலம் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சும் போது நமக்கு வேதனையா இருக்கு. இருவரும் திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி அழிவது என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகலை உட்கார்ந்து கொண்டு ஒடித்துக் கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்து. அதற்கெல்லாம் துணை போகிற வகையில சேலம் இளங்கோவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புற்றுநோயாக இருந்து கொண்டு இந்த அதிமுகவை அழித்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள். உங்களை இன்றளவும் பொதுச் செயலாளர் என்கிறார்கள், புரட்சி தமிழர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். நீங்கள் அதன்படி செயல்படுகிறீர்களா? சேலம் இளங்கோவனுக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அவர் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர முழுக்க ஒரு 10 மாவட்டத்துக்குள்ள கையில வச்சுக்கிட்டு 5 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு, பொம்பளை கூட்டி கொடு, எல்லா வேலையும் பண்ணி உனக்கு பதவி தரேன், கேவலமான வேலைகளை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்குது. அதிமுகக்குள்ள இப்படி நடந்தா அதை பத்தி செய்து போறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு கேட்கலாம். அதிமுகவுக்கும் நானும் பலமுறை ஓட்டு போட்டு இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நேசித்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அருமையான கட்சி. திராவிட சித்தாந்தங்களும் அனைத்து மதங்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான கட்சி. திமுக போல தாலி எடுப்பு கூட்டத்திற்கு ஆதரவு தந்து கொண்டு இங்கிட்ட தாலி எடுத்து திருமணம் நடத்தக்கூடிய கட்சி இல்லை. அனைத்து மதங்களையும் சமமாக எடுத்துக்கொள்கிற கட்சி. அப்படிப்பட்ட கட்சியிலே திருச்சியிலே KN நேருவுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மாவட்டத்தில். அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல KN நேருவை வீழ்த்துவேன், KN நேருவை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொல்றதுக்கு திருச்சி மாநகரத்துல திருச்சி மேற்கு தொகுதியில் சீட்டு கேட்கறதுக்கு ஒரு துளிச்சினால் ஆம்பளை இல்லை. ஒரு பெண்மணி அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் தயாராக இருக்கிறது. ஒரு பிரபல தொழிலதிபர், அவங்க அந்த கட்சியில மகளிர் அணியில் இருக்காங்க. நிச்சயமா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது KN நேருவை வீழ்த்துவேன் என்று சபதமிட்டு அச்சமின்றி சமரசமின்றி நிச்சயமா பரவலாக அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பல பெண்களை சீனிவாசன் அவர்களிடத்திலே பணத்தை பிடுங்கி கொண்டிருக்கிறார், பலான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிற பொழுது இந்த அதிமுக அதில் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இந்த திருச்சி மாவட்டத்தை போலதான் பல மாவட்டங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடு யாரு ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே. ஏன் நீங்க அடுத்த முறை 2026 எதிர்கட்சியா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம போயிடும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதுதான் வாழ்வியல் தத்துவம். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் இல்லாமல் போனது, மீண்டும் எதிர்கட்சியாக வந்தது, ஆளுங்கட்சியாக வந்தது. எதிர்கட்சியாக வந்து மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 10 தோல்விகளை சந்தித்தது. நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் இருந்து இந்த பக்கம் ஈரோடு தேர்தலில் இருந்து பல்வேறு தேர்தல்களை புறக்கணித்தீர்கள், பயந்து கொண்டு அச்சத்திலே. ஏன்? உங்களிடத்திலே தலைமை பண்புக்கான அத்தனை குணங்களும் இல்லை. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போகாமல் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் தங்கமணியும் வேலுமணியும் தான் காரணம். இவங்க 2 பேர்த்தோட செயல்பாடுகளால் தான் இன்றைக்கு இந்த கட்சியை தாங்கி பிடிச்சு கொண்டிருக்காங்க. ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக கூட யாரெல்லாம் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு அமைச்சரை சித்தப்பு என்றும் அமைச்சரை ஐயா என்றும் அவர்களிடத்துல 2% கமிஷன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுப்பதும், சேலம் இளங்கோவன் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் 2 லட்சத்துக்கும் பொம்பளை சோக்குக்கும் அலைஞ்சு இந்த கட்சியை வித்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் கேவலமா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு அதிமுக. ஆனா திமுக எதிர்கட்சி வரிசையா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து மீண்டும் எதிர்கட்சியா வந்து மீண்டும் ஆளுங்கட்சியா வந்துச்சு. ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 எதிர்கட்சி வரிசையை இழந்தது என்று சொன்னால் இந்த கட்சி மீண்டும் எழுந்து வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலங்கிறது ஒரு விஷயம். நம்ம ஒரு தலைமையை மட்டும் நம்ம குறிப்பிட்டு தவறா சொல்லல. அவர் கீழே இருக்கக்கூடிய இளங்கோவன் போன்றவர்களால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சேலம் இளங்கோவன் ஒரு விஷம். அந்த விஷத்துல இருக்கக்கூடிய பல்ல நீங்க பிடுங்குங்க, அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடுங்குங்க. நிச்சயம் அதிமுக மேலெழுந்து ஒரு நல்ல கட்சியா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
அப்படி இல்லைன்னா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 நீங்க எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடியாம தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதுக்கப்புறம் மாசுள்ள தலைவர் யாரும் இல்லை இந்த அதிமுகவில். அதிமுக அழிந்து விடும். பல பேர் தனபாலிருந்து ஜெயக்குமார்லேருந்து செங்கோட்டையன்லேருந்து பல பேர் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வதற்கு அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கணும்னா சேலம் இளங்கோவன்கிற ஒருத்தரோட அந்த விஷத்தன்மை கொண்ட பல்ல பிடுங்கி உனக்கு பதவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது உன் கல்லூரியை பாடு என் பினாமி சொத்தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் அந்த அவருடைய பதவியை பிடுங்கி வச்சுட்டு அவர் அதிகாரத்தை குறைச்சிங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் பணம் பிடுங்குற வேலையை குறைச்சிங்கன்னா அதிமுக தேரும், இல்லை என்றால் தேராது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, பல மாவட்டங்களில் நம்ம சேலம் மாவட்டத்தில் பல இடங்களில் நம்ம சுற்றி எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் சொல்கிறோம். இத்தனை பேர் 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் பொம்பளை சோக்கு எல்லாத்துக்கும் பதவின்னா எதுக்கு இந்த கட்சி? அப்ப இந்த கட்சியில இளங்கோவன் என்ற ஒருவரை நீக்கிவிட்டால் அல்லது அவருக்கு பதவி கிடைக்காமல் செய்துவிட்டால் அல்லது அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும்தான் நீ செயல்படணும், வேற மாவட்டத்துக்குள்ள தலையிடக்கூடாது. உன் பேர் என்னையா திருச்சி மாவட்டத்தில் சூரலம்புரத்தில் சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஏன் எழுதியிருக்கு? எவன்டா எழுதுனது அது? அவன் பதவியை கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியால சொல்ல முடியுமா? இதே டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக டிடிவி தினகரனுடைய புகைப்படத்தை போட்டு பல பதாகைகள் கொறடா மனோகரன் இன்றைக்கு இருக்கிறார். கொறடா மனோகரன் அவர் அன்றைக்கு டிடிவி தினகரனுடைய புகைப்படத்தை போட்டதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போன் பண்ணி தொலைச்சு மரியாதை எல்லா கட்டவுட்டையும் எடுத்து சொல்லி மிரட்டி விட்டாங்க. எல்லா கட்டவுட்டையும் உடனே நீக்கினார். அந்த அதிகாரம் படைத்த பதவியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்படி அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சேலம் இளங்கோவன் என்ற ஒருவரை பதவியிலிருந்து நீக்கணும், இல்லைன்னா சேலம் மாவட்டத்துக்குள்ளதான் நீ செயல்படணும் அப்படின்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை எடுத்தா இந்த அதிமுக தேரும், இல்லை என்றால் தேராது. அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் சொல்றோம், தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகள்ல 2 திராவிட கட்சியும் தமிழ்நாட்டுக்கு தேவை. 2 திராவிட கட்சியும் ஒரே தராசில வச்சு சமமா பார்க்கக்கூடியவர்கள் தான் என் போன்றவர்கள். அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை அதல பாதாளத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிற சேலம் இளங்கோவனுடைய அதிகாரத்தை பிடுங்குங்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி தெரிவித்துக். நம்ம லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.